Hello everyone. In the video R Programming Unit 1 Part 5 Data Structures in R தான் பார்க்க போறோம். Data Structures in R. So data structures பார்த்தீங்க அப்படின்னா way of organizing the data. So கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றது தான் data structure. So this helps to reduce the space and time complexity of different tasks. Data structures in R are tools for holding multiple values. So நிறைய values store பண்ண help பண்ணும். Data structures பார்த்தீங்க அப்படின்னா organized by dimensionality like 1D, 2D or ND. Whether they are homogeneous. Homogeneous பார்த்தீங்க அப்படின்னா எல்லா elementsமே same type இருக்கும். That is identical type. And then இல்ல அப்படின்னா heterogeneous typeல store ஆகும். Whereas elements are often various types. Different typesல elements நம்ம store பண்ணோம்னா அது heterogeneous. Same typeல dataவை store பண்ணோம் அப்படின்னா that is homogeneous. This gives rise to 6 data types which are most frequently utilized in data analysis. First, vector. So vector பார்த்தீங்க அப்படின்னா is a ordered collection of basic data types of given length. So the only key பார்த்தீங்க அப்படின்னா all the elements of a vector must be a identical data type. So அதாவது homogeneous data structures. Vectors பார்த்தீங்க அப்படின்னா the homogeneous data structure. அதுக்கப்புறம் it is one dimensional data structure. Vectorsன்றது என்னது one dimensional data structure. Here for example x equal to c of. So வெக்டாரோட ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துருக்கோம். c of ன்னு கொடுத்து உள்ளே என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் கமாஸ் போட்டு. இங்க 1 3 5 7 8ன்ற வேல்யூஸ் இருக்கு. ஸோ print x ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்ல 1 3 5 7 8ன்ற வேல்யூஸ் print ஆகும். Next type list. Listன்றது is a generic object consisting of an ordered collection of objects. List பார்த்தீங்க அப்படின்னா it's a heterogeneous data structure. These are also one dimensional data structure. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா one dimensional data structure but it is a heterogeneous data structure. Heterogeneousன்றது different kinds of data types உள்ள values store பண்ணும். A list can be a list of vectors, list of matrices, list of characters and a list of functions அப்படின்னு சொல்லலாம். For example, empid equal to c of 1 2 3 4ன்ற வேல்யூவை நம்ம எம்ப்ளாயி ஐடியில வெக்டாரா நம்ம ஸ்டோர் பண்றோம். எம்ப்ளாயி நேமும் அதே மாதிரி வெக்டார் ஃபங்க்ஷன்ல திவ்யா லாவண்யா அனிதா ஷர்மின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ன்ற வேரியபிள்ல 4ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்றோம். எம்ப் லிஸ்ட்ன்ற வேல்யூ கொடுத்து லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் எம்ப் ஐடி, எம்ப் நேம், எம்ப் நம்பர் ஆஃப் எம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது எல்லா வேல்யூஸுமே எங்க ஸ்டோர் ஆகும், emp listல ஸ்டோர் ஆயிடுது. print emp list நீங்க கொடுக்கும்போது என்ன print ஆகும், list ofன்றதுல first indexல என்ன இருக்கு, இது வந்து நம்மளுக்கு first index. emp idன்றது தான் நம்மளுக்கு first index. so first indexல first என்ன values இருக்கு 1 2 3 4. emp idன்றது 1 2 3 4. so 1 2 3 4 அப்படின்றது இங்க print ஆகுது. next பாத்தீங்க அப்படின்னா emp name அப்படின்றது it's a index 2. so index 2 emp nameல என்னென்ன values இருக்கு, names, employee names இருக்கு. so employee names இங்க print ஆகும். emp number of emp அப்படின்றது index 3. so index 3 ஓட value என்ன, number of emp ஓட value என்ன 4. so 4 இங்க value print ஆகும். Next, data frames. Data frames are generic data objects used to store tabular data. டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்மளோட டேட்டாவை டேபிள் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ண முடியும். இட் இஸ் அ பாப்புலர் டேட்டா ஆப்ஜெக்ட். ஏன்னா நம்மளால டேபுலர் ஃபார்ம்ல டேட்டாவை பார்க்கும்போது நம்மளால ஈஸியா டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இட்ஸ் அ மோஸ்ட் பாப்புலர் டேட்டா ஆப்ஜெக்ட். தே ஆர் டூ டைமென்ஷனல் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ 2D. and then heterogeneous data structure. Heterogeneous னா என்ன பண்ணும்,
அதுக்கு மல்டிபிள் வேல்யூஸ், அதில் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஹெட்ரோஜினியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்ஸ். டேட்டா ஃப்ரேம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேவ் ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரைன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ் மஸ்ட் ஹேவ் அ காலம் நேம்ஸ். ஸோ டேட்டா ஃப்ரேம்க்கு கண்டிப்பாக நம்ம காலம் நேம்ஸ் இருக்கணும். எவ்ரி ரோ ஷுட் ஹாவ் அ யூனிக் நேம். ஒவ்வொரு ரோக்குமே யூனிக் நேம் இருக்கும். Each column must have an identical number of items. எல்லா காலம்ஸ்லயுமே சேம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கணும். ஈச் ஐட்டம் இன் அ சிங்கிள் காலம் மஸ்ட் ஹாவ் அ சேம் டேட்டா டைப். ஒரு காலம் இருக்கு, இப்ப நேம் காலம் இருக்கு அப்படின்னா அது வந்து கேரக்டர் டேட்டா டைப்ல மட்டும் தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட் காலம்ஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கும். டு கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா டாட் ஃப்ரேம் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நேம் ஈக்குவல் டு வெக்டார்ல அமையா ராஜ் தியான்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் இப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமையா ஆர், ராஜ் பைத்தான், தியா ஜாவா. ஏஜ் அவங்களோட ஏஜ் வெக்டார்ல 26, 25, 23ன்னு கொடுத்தாச்சு. ஸோ டிஎஃப்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி டேட்டா ஃப்ரேமை நான் அதுல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ டேட்டா ஃப்ரேம்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேம், லாங்குவேஜ், ஏஜ் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸோ பிரிண்ட் ஜிஎஃப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க நான் வந்து இந்த கோடையே ஆன்லைன் கம்பைலர்ல நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து ரன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் இப்படிதான் வியூ ஆகும். ஸோ அழகா டேபிள் ஃபார்மேட்ல நம்மளுக்கு நேம், லாங்குவேஜ், ஏஜ் அப்படின்றது காலம் நேமா இங்க டிஸ்பிளே ஆகுது. 1 2 3 சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ நேம், லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்கு அம்மையா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன இருக்கு ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜ் என்ன இருக்கீங்க 26 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அழகா அது லைனா என்ன ஆகுது அவங்களோட நேம், லாங்குவேஜ், ஏஜ் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா matrices. Matrices is a rectangular arrangement of numbers in rows and columns. Matrix அப்படின்னாலே rows and columns தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் அரேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹரிசான்டலா இருக்கிறது ரோஸ், வெர்டிகலா இருக்கிறது காலம்ஸ். ஸோ ஹரிசான்டலா இருக்கிறது ரோஸ், வெர்டிகலா இருக்கிறது காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். மேட்ரிசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் 2 டைமென்ஷனல். ஆனா இது ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம இங்க மேல ஃபர்ஸ்ட் லைன்ல ஆல்ரெடி பார்த்தோம். இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ நியூமரிக் டேட்டா டைப். அப்ப எல்லாமே வந்து நம்பர்ஸ்ன்னும் போது ஒரே டேட்டா டைப்பை தான் இங்க நம்ம யூஸ் பண்றோம். அதனால இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணியிருக்கோம். வெக்டார்ல 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ n ரோ n காலம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி என்ன கொடுத்துருக்கோம், எத்தனை ரோ எத்தனை காலம்னு கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம் 3 கொடுத்துருக்கோம். பை ரோ அப்படின்றத ட்ரூன்னு இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் ஏன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க ரன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ 3 rows 3 columns இருக்கு. ஸோ நம்பர்ஸ் வந்து லைனா 1 2 3 நெக்ஸ்ட் 4 5 6. ஸோ பை ரோ ட்ரூன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ரோ வைஸா எலமெண்ட் என்ன ஆகுது நம்மளுக்கு இங்க பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. Next, arrays are data object which store data in more than 2 dimensions. 2 dimensionsக்கும் நானே நம்ம டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்கு அரேஸ் யூஸ் பண்றோம். அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம், n dimensional data structures சொல்லலாம். For example, if we create an array of dimensions 2, 3, 3, then it creates 3 rectangular matrices each with 2 rows and 3 columns. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் 2ன்னு இருக்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ரோஸஸ் சொல்லுது. நெக்ஸ்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். நெக்ஸ்ட் 3 ரெஃபர்ஸ் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ். எத்தனை நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் லாஸ்ட் 3. ஸோ it creates 3 rectangular matrices each with 2 rows and 3 columns.
அதே மாதிரி இந்த 3 வேல்யூஸையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வர வேல்யூஸ் தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது 2 into 3 into 3. So 2 3s are 6, 6 3s are 18. அப்ப நம்ம இந்த matricesல 18 elements நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். So they are homogeneous data structures. இதுலயுமே வந்து ஒரே type of datas தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இங்க number of matricesன்னு இருக்கு இல்லையா? அப்ப matricesல என்ன ஸ்டோர் பண்ண முடியும்? numbers தான் ஸ்டோர் பண்ண முடியும். வெறும் numbersன்றதுனால it's a homogeneous data structure. Example, A equal to array of, so array create பண்றோம். வெக்டார்ல 1 to 8 values நம்ம கொடுத்திருக்கோம். So dimensions dim equal to C of 2, 2, 2 கொடுத்திருக்கோம். So first row number of rows, second value number of columns, third value number of matrices. So இது மூணுத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2 2s are 4, 4 2s are 18 கிடைக்கும். மேல வெக்டார்ல என்ன பண்ணிருக்கோம்? 8 elements நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். So print ஏன்னு கொடுக்கும்போது எப்படி டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. So இங்க எல்லாமே 2 இல்லையா? So last 2ன்றது number of matrices. So number of matrices இங்க 1 2 sorry 1 2 matrices இங்க நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி number of columns 2, number of rows-உம் இங்க நம்மளுக்கு 2. அதே மாதிரி second matricesல number of columns 2, number of rows 2ன்னு சொல்லிட்டு லைனா என்ன ஆகுது? values அது டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. Next, factors. Factors பாத்தீங்கன்னா used to categorize the data and store it as levels. டேட்டாவை categorize பண்ணி levelsல அது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். It can store both strings and integers. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால integer value ஸ்டோர் பண்ண முடியும், strings-உம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். They are useful to categorize unique values in columns. So ஒரு column நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க unique values display பண்ண help பண்ணும். For example, நிறைய true false நம்மளுக்கு நிறைய true false இருக்கு ஒரு columnல அப்படின்னா, so ஒரு தடவை அதோட அந்த காலம்ல என்னென்ன வேல்யூ யூனிக்கா இருக்கு, ட்ரூ இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு, அதை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். இப்ப நம்ம மேல் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா, எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜெண்டர் காலம்ல நம்மளுக்கு மேல் ஃபீமேல்னு நிறைய நம்பர் ஆஃப் மேல் ஃபீமேல் இருக்கும். ஸோ அந்த காலம் எடுத்துட்டு எனக்கு அதுல இருந்து யூனிக் வேல்யூஸை மட்டும் டிஸ்ப்ளே பண்ண அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ல ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வேல்யூஸை மட்டும் யூனிக் வேல்யூஸை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். திஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டேட்டா அனாலிசிஸ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங். எக்ஸாம்பிள், ஸோ creating a factor using factor of function. So factor create பண்றதுக்கு factor of functions நம்ம யூஸ் பண்றோம். fact equal to factor of factor குள்ள நான் என்ன கொடுக்கிறேன், vector values கொடுக்கிறேன். அதாவது animals, fruits, animals எனக்கு ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் birds, மறுபடியும் birds நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். animals ஆல்ரெடி மென்ஷன் ஆயிடுச்சு, ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்து யூனிக் வேல்யூஸ் அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ் தான் யூனிக் வேல்யூஸ். இப்போ நான் பிரிண்ட் ஃபேக்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வெக்டார்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடுவோம். லெவல்ஸ்ன்னு கொடுத்து அதுல யூனிக் வேல்யூஸ் என்ன, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், அதை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் டேபிள்ஸ். டேபிள்ஸ் த லாஸ்ட் ஒன். Tables பாத்தீங்க அப்படின்னா it's an enhanced version of data frames. They offer improved printing. Improved printing பாத்தீங்க அப்படின்னா it's display data in a clean and compact format. இதுல பாத்தீங்கன்னா first 10 rows மட்டும் தான் print பண்ணும். ஸ்கிரீன்ல எத்தனை காலம்ஸ் ஃபிட் ஆகுதோ அதை மட்டும் தான் ஷோ பண்ணும். அண்ட் தென் ஒவ்வொரு காலத்தோட டேட்டா டைப்புமே அது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அந்த காலத்தோட டேட்டா டைப் என்ன, காலமோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்மளுக்கு இதுல டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் இம்ப்ரூவ்டு பிரிண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்டர் காலம் டைப்ஸ். ஸ்ட்ரிக்டர் காலம் டைப்ஸ்னா என்ன மீனிங் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டேட்டா டைப்பை ஆட்டோமேட்டிக்கா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் ஸ்ட்ரிக்டர் காலம் டைப்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட்
consistent subsetting behavior. So consistent subsetting behavior na என்னன்னு பாத்தீங்கன்னா when selecting columns from a table ல இருந்து நம்ம columns select பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டுமே tables தான் இருக்கும். Okay, so இதுல எல்லா variables referred as objects. So tables provide a modern user friendly approach to a tabular data. Example for tables, libraryல table நம்ம get பண்றோம், function get பண்றோம், my data table function create பண்றோம், name ல vector valuesல சந்தீப் அம்மன் கொடுத்திருக்கோம், age 25 30 35, city Pune, ஜெய்ப்பூர், டெல்லி. ஸோ print my data இதுல தான் நம்ம table values நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா. ஸோ print my dataன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து 3x3ன்னு சொல்லி அதுவே சொல்லிடுச்சு. அண்ட் தென் நேமோட கேரக்டர் பாருங்க நம்ம இங்க மென்ஷன் பண்ணல, அது கேரக்டர் நேமோட டேட்டா டைப் கேரக்டர்னு அதுவே மென்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் தென் ஏஜ் வந்து இட்ஸ் டபுள், சிட்டி அதுவும் கேரக்டர் அப்படின்னு இதோட டேட்டா டைப் கீழே டிஸ்பிளே பண்ணிருச்சு. காலமோட டேட்டா டைப் கீழே நம்மளுக்கு வேல்யூஸ் அழகா டேபுலர் ஃபார்ம்ல டிஸ்பிளே பண்ணிருக்கு. That's all about data structures. Next வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டிங், வெக்டார்ஸ், ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் சார்ட்டிங்ல பார்க்க போறோம். and then special values and R பார்க்கலாம். So to keep watching my new videos, subscribe my channel, like the video and share the videos with your friends. Thanks for watching.